இன்னைக்கு மொத்த வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பர்ட்டிகுலர் மீட்டிங் தான். எந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த 30 இயர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ரன் ஆயிருக்கும். 30 வருஷ அமெரிக்க அரசியல் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துறவே கூடாதுன்னு ஒரு விஷயத்துக்கு எதிரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க. பட் அது இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு நடந்திருக்குது. அப்படி என்னமா அது நடந்துருச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தியா, சைனா, ரஷ்யா 3 நாட்டோட தலைவர்களும் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம அமெரிக்காவை நம்ம இதுக்கு மேல பெருசா நம்ப தேவையில்லை. நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம புது அமைப்பு நம்மளுக்குன்னு பிரிக்ஸ் இருக்கு. இதை நோக்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போங்கிறத உலகமே பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் இதை வந்து நம்ம யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இது நோக்கி போகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். பட் இன்னைக்கு 3 நாட்டு தலைவர்களும் லிட்டரலா அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது அப்படியே அங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வர போறாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், பிரேசில் தலைவர், ரஷ்யாவோட தலைவர், சைனா, சவுத் ஆப்பிரிக்கா எல்லா நாட்டோட தலைவர்களும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம நாட்டுக்கு வர போறாங்க. என்ன மதன் சொல்ற, ரொம்ப ஹைப்பா இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தானே கேக்குறீங்க. பட் இன்னைக்கு வீடியோல அதை நான் உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனால இருக்கிறார்ல, முக்கியமான டெசிஷன்ஸ். 7 வருஷமா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சைனாவுக்கு போகாம இருக்காரு. 7 இயர்ஸா இங்கேயும் இவர் தான் பிரைம் மினிஸ்டர், அங்க அவர் தான் பிரசிடென்ட். 7 வருஷமா போகவே இல்லை. 2 பேருக்கு நடுவில் அவ்வளோ பஞ்சாயத்து. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் டைரக்டா ஒரு ஃபிளைட் கூட கிடையாது. நம்ம நாட்டில இருந்து அத்தனை மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கான்டாக்ட் கூட நம்ம பெருசா ஹாப்பியா நம்ம சைனா கூட வச்சுக்கல 7 வருஷமா. பட் இன்னைக்கு அது எல்லாமே மாறி நம்ம சைனாவோட ஹேண்ட் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனம். நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு, எனக்கு, நம்ம எல்லாருக்குமே மதன் டீட்டெயிலாக சொல்லுன்னு தானே கேட்குறீங்க. சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக டெய்லி 10 நிமிஷத்தில் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாபிக் வர்றப்போ உங்ககிட்ட கரெக்டாக யூடியூப்ல வந்த உடனே மேலே வந்து காமிக்கும். ஓகேவா? இப்போ ஆரம்பிக்கலாம். Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க இந்த மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டியான்ஜின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிட்டி. இது வந்து பீஜிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி இருக்குது, கிட்ட தான். ஓகேவா? இந்த டியான்ஜின் அப்படிங்கிற சிட்டில இன்னைக்கு SCO அப்படிங்கிற ஒரு சமிட் நடக்குது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த மீட்டிங்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஆஃப்கோர்ஸ் அவங்க தான் ஹோஸ்டே பண்றாங்க. ரஷ்யா, உலகத்தோட மிகப்பெரிய நாட்டோட தலைவன் யாரு? ரஷ்யா தான். ரஷ்யா தான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சைனா யாரு? வேர்ல்டோட ஃபேக்ட்ரி. ஸோ வேர்ல்டோட ஃபேக்ட்ரியில் ரஷ்யா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கண்ட்ரியோட தலைவர், பிளஸ் இந்தியா வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. உலகத்திலே அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு இது இந்தியா. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு அடுத்து இருக்க பாகிஸ்தான், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குட்டி குட்டி நாடுகள் மீதி. இதில் முக்கியமான ஆனால் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குது, எந்த 3 பேர் மேலே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா. இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய தலைவலி. லாஸ்ட் 30 இயர்ஸாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்க அரசியலே எதை பற்றி இருந்துச்சுன்னா, சைனாங்கிற ஒரு டிராகனாக இருக்கட்டும், இந்தியாங்கிற ஒரு எலிஃபண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, அவங்கள எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே ஏஜ் ஆகாமல் அப்படியே இருந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு வேம்பயராக இருக்கட்டும். இந்த 3 பேர் ஒன்று சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து என்றைக்குமே அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அதில் ரஷ்யாவையும் சைனாவையும் வந்து பிரிக்க முடியல. அவங்க எப்படி பார்த்தாலும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் சைனாவையும் இந்தியாவையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, இதை நேபாளை யூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நாட்டை யூஸ் பண்ணி, அண்ட் சைனாவையுமே ரொம்பலாம் நம்ப முடியாது. சைனாக்காரங்க வந்து பர்ஃபெக்டான நாட்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஹிடன் அஜெண்டாலாம் நிறைய இருக்குது, இல்லை டைரெக்டாகவே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஸ்டேட் அவங்க நாடுன்னே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அவங்க கூட பிரச்சனை இருக்குது. ஒரு டைம் நம்பி அவங்க வந்து நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒரு போரே நம்மளுக்கு அதனால சைனாவோட நடந்திருக்குது. நம்மளுக்கும் சைனா மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, சைனாவுக்கும் நம்ம மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அமெரிக்கா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு டிவைட் அண்ட் ரூல் தான் இந்தியாவையும் சைனாவையும் என்றைக்குமே தள்ளி தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. அன்டில் ட்ரம்ப் பவருக்கு வந்த உடனே ட்ரம்ப் சைனா மேலேயும் டேக்ஸ் போடுறாரு, இந்தியா மேலே டேக்ஸ் போடுறாரு, ரஷ்யா மேலே டேக்ஸ் போடுறாரு. எவன் அமெரிக்காவை எதிர்த்தாலும் அவன் மேலே டேக்ஸ் போடுவேங்கிறாரு. அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே அதை விட அதிகமாக டேக்ஸ் போடுறாரு. இருக்கிறதுலே சைனா வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட் தானே, அதை விட அதிகமாக நம்ம மேலே டேக்ஸ் அதிகமாக போட்டாரு. ஸோ இவ்வளோ டேக்ஸை ஏற்றி இந்தியா ஒரு வழியாக என்ன யோசிச்சிருச்சுன்னா, இனிமே இந்த ட்ரம்ப்பை நம்பி பிரோஜனமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவை நம்ப முடியாது. நம்ம அடுத்து கொஞ்சம் வருஷம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சைனாவோட கையை ஷேக் பண்ணுவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோங்கிறதுனால தான் இந்த மீட்டிங்க்கு வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் போகவே செஞ்சுருக்காரு.
இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மீட்டிங்ல சில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வான் வேலியில கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் டயத்துல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் பிரச்சனை வந்துச்சு. நம்மளுக்கு என்னைக்குமே பார்டர் பிரச்சனை இருக்குது. அன்னைக்கு பார்டர் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமா போய் கைகலப்பு ஏற்பட்டு 2 சைடு உயிரிழப்புகள் வரைக்கும் ஏற்பட்டுச்சு. ஸோ இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்டர்ல வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டிக்டாக்க வெளிய அனுப்பிச்சாச்சு. நம்ம ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட சைனீஸ் ஆப் அனுப்பிச்சாச்சு. நம்ம வந்து சைனாக்கு போகிற டைரக்ட் ஃப்ளைட்ட கோவிடுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்யூமே பண்ணல. முடியாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்தியா வந்து சமகாண்டு சைனா மேல ஓகேவா. அப்ப நம்ம கூட வந்து சப்போர்ட்டா நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டா இருந்துச்சு. சைனா வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போய் நின்னுட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஆப்பரேஷன் சிந்தூர் டயத்துல பாகிஸ்தான் வந்து அவ்ளோ பெரிய நாடுலாம் இல்ல நம்மள எதிர்த்து நிக்கிறதுக்கு. அதுக்கு மேஜர் இன்புட்ஸ குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சைனா தான். அவங்களோட சேட்டலைட்ஸ யூஸ் பண்ணி இன்புட் எல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஓரளவுக்கு எஃபிஷியன்ட்டா அவங்க எதையோ பண்ண முயற்சி செஞ்சாங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து சைனா தான். அவங்களோட இன்புட் நெறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் அப்படியே ஆப்போசிட். ஒண்ணும் ரொம்ப நாள்லாம் இல்ல. மே மாசம் சொல்றேன். இந்தியா இங்கன்னா சைனா அப்படியே நேர் எதிர். அவ்ளோ ஆப்போசிட்டா இருக்கும். நம்ம பின்னாடி அமெரிக்கா நின்னுச்சு. ஆனா இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்ல, இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ்ல எப்போ எது நடக்கும்னு யாராலயுமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஆப்பிள் வந்து ட்ரம்ப் சொன்னாருன்னு, ஓகேவா? யார் சொன்னாருன்னு, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாருன்னு, மேனுஃபேக்சரிங்கா சைனா வந்து நம்மளுக்கு செட் ஆகலப்பா, நீ பேசாம இந்தியாவுக்கு கொண்டு வந்துருன்னு ட்ரம்ப் சொன்னாருன்னு ஆப்பிள் என்ன பண்ணாங்க, எல்லா மேனுஃபேக்சரிங்கையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்தியாவும் சரி வரலங்கிறாரு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸை நம்பி எவனுமே எப்படி பிசினஸ் பண்றதுன்னே தெரியாம இருக்கிற இந்த நேரத்தில், இந்தியாவும் சைனாவும் ஆப்போசிட்ல இருக்கிற இந்த நேரத்தில் ட்ரம்ப் தடாலடியா நம்ம மேலே போட்ட டாக்ஸ் என்ன பண்ணிடுச்சுனால், நம்மளுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுது. அமெரிக்கா இஸ் a ஹியூஜ் மார்க்கெட். யார் என்ன சொன்னாலும் சரி, அமெரிக்கால இருக்கிற டாலர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கரன்சி தான். யாருமே அதை மறுக்க முடியாது. அதை விட அங்க இருக்கிற மக்கள் வந்து அதிகமா செலவு பண்றாங்க. இப்போ இந்த மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறப்போ, இந்தியா என்ன பண்ணுதுன்னா, அல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸை தேட ஆரம்பிக்குது. இந்தியாவுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. சைனாவுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. சைனாவோட எக்கானமி வந்து இப்போ ஸ்லக்கிஷா இருக்குது. இந்தியாவோட எக்கானமி வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் லார்ஜ் எக்கானமி. இன்னைக்கு என்னதான் ட்ரம்ப் நம்ம மேல டாக்ஸை போட்டாலும், உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்கானமி பயங்கரமா வளருதுன்னா அது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். இது இந்தியாவோட காலகட்டம். ஆனால் சைனா அப்படி கிடையாது. சைனாவோட எக்கானமி டவுன் ஆகிட்டு இருக்குது, ஸ்லக்கிஷ் ஆகிட்டு இருக்குது, பெருசாக வளர மாட்டேங்குது. இந்த நேரத்தில் சைனாவும் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது, பெருசாக பொருளை டாக்ஸ் ஏற்றுறாங்க. இந்தியாவும் அனுப்ப முடியாது. அப்போ இந்தியாவும் சைனாவும் என்ன யோசிக்குதுன்னா, உன் பொருளை எனக்கு அனுப்பு, என் பொருளை உனக்கு அனுப்புறேன். உன்கிட்ட இருக்கிற நிறைய பிசினஸஸ் எனக்கு தேவைப்படுது, என்கிட்ட இருக்கிற நிறைய பிசினஸஸ் உனக்கு தேவைப்படுது, நம்ம ஒரு பிசினஸ் டீலை போடலாமே அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனால் அதுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால்வான் வேலியில் இருக்கிற பிரச்சனை. எல்லையில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லையில் இருக்கிற பஞ்சாயத்தை இப்போதைக்கு நம்ம டிஸ்என்கேஜ் பண்ண ஆரம்பிப்போம். 2 பேரும் அவங்களோட கிளைமை வந்து நிறுத்தி வைக்கல. நம்மளோட ஒரு ஹாஃப் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து சைனா எடுத்து வச்சிருக்காங்க. அது நம்மளோடதுங்கிறதுல நம்ம இறங்கி போகல. சைனா வந்து நம்ம கிட்ட இருக்கிற சில இடம் வந்து அவங்களோடதுன்னு கிளைம் பண்றாங்க. அதுல இருந்து அவங்களும் இறங்கி போகல. பட் இன்னைக்கு காலத்தோட கட்டாயமா 2 பேர் எதிரிங்களா? ஆமா எதிரிங்க தான். ஆனா காலத்தோட கட்டாயத்துல 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். 2 பேரும் ஒரு பிசினஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போங்கிறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு முதல் விஷயமா இந்த பார்டர்ல இருக்கிற பிரச்சனையை நிறுத்தி வைப்போம். டிஸ்என்கேஜ்மெண்ட். 2 சைடும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து துப்பாக்கியவும் ஆயுதங்களையும் தூக்கிட்டு இருக்கிறத ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். கொஞ்சம் சில்லா இருப்போம், இறங்கி விடுவோம். கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுங்க. சைனீஸ் குட்ஸ் இந்தியாவுக்குள்ளே வரட்டும், இந்தியன் குட்ஸ் சைனாக்குள்ளே போகட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்குது. பார்டர்ஸ் ஆர் கோயிங் டு பி ரிலாக்ஸ்ட். இதுதான் முக்கியமான முதல் அப்டேட். ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாஷ் மன்சரோவர். நம்மளுக்கு வந்து ஹிந்துயிசமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைலாசத்துக்கு போகணும், கைலாஷை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. நம்ம சேனல்லேயே நம்ம கைலாஷ் மன்சரோவர்னா என்னங்கிறது ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மதன் கௌரி ஸ்பேஸ் கைலாஷ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்துடும். மன்சரோவருங்கிறது அங்கே இருக்கிற ஒரு லேக். ஸோ இந்த கைலாஷ் மன்சரோவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு ஆக்சஸ் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட இருக்குது. ஏன்னா அந்த கைலாஷ் மன்சரோவர் சைனாக்குள்ளே இருக்குது, டிபெட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க டிபெட்டை பிடிச்சிட்டாங்க. இந்தியானால வந்து லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக கைலாஷ் மன்சரோவருக்கு நிறைய பேர்னால போக முடியல இதனால. ஏன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெருசாக பிரச்சனை. ஸோ இப்போ அடுத்த விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து கைலாஷ் மன்சரோவருக்கு, சிவனோட முக்கியமான இடம்னு நம்பக்கூடிய கைலாஷ் மன்சரோவருக்கு ஆக்சஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிருக்காங்க. இது மோர் ஆஃப் அ குட்வில். அதே மாதிரி சைனாவில் இருக்கிற மிகப்பெரிய மதம் எதுன்னு கேட்டிங்கன்னா புத்த மதம். ஆனால் புத்த மதம் பிறந்த நாடு எது? இந்தியா. புத்திசம் வளர்ந்த நாடு எது? இந்தியா. புத்தர் வந்து வாழ்ந்த நாடு எது? இந்தியா. அப்போ சைனீஸ் டூரிஸ்ட், சைனீஸ் பில்கிரிம்ஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்தியாவும் சொல்லியிருக்குது. ஸோ உங்களுக்கு டூரிஸ்ட் விசா எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து புத்த மக்கள் வந்து புத்தரோட வாழ்ந்த இடம், புத்தர் வளர்ந்த இடம், புத்த விகாரங்களை பார்க்கணுன்னா நீங்கள் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் பெர்மிஷன் கொடுத்துருக்குது. இது முக்கியமான இமோஷனலாக 2 பேர் அட்டாச் ஆகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கடந்த கொஞ்சம் வருஷமாக நடக்காமலே போயிடுச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ஃப்ளைட்ஸ். கேன் யூ பிலீவ் இட்? நம்ம எத்தனை பேர் வந்து சைனாவில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸே அங்கே போய் மெடிசன் படிச்சுட்டு இருக்காங்க.
இவ்வளோ இப்போ நம்ம ரீசெண்டாக கூட வந்து சைனா அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணணும், அங்கே போய் பார்க்கணுன்னு ஆசை கூட நிறைய பேருக்கு இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய சைனாவுக்கு இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. சைனாவுக்கும் இந்தியா வைசி வர்ஸா 2 சைடுமே டைரெக்டாக யாருமே நினச்சா வர முடியாது கடந்த ஒரு 5 இயர்ஸாக. இப்போ அதையும் நிறுத்திட்டு 2 சைடுமே வந்து டைரக்ட் ஃப்ளைட்டாக ஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க. இதுவுமே பயங்கரமான பாசிட்டிவ் சைன். 2 நாட்டில் இருந்தும் மக்கள் வந்து டைரெக்டாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒரு செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டூரிசம் செக்டர்லலாம் யாராவது இருந்தீங்கன்னா சைனீஸ் கிட்ட போய் இந்தியாவில் இருக்கிற புத்த விகாரங்களை வந்து நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் கொடுக்க முடியும், உங்களால் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியும்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு செம்ம மேட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் இதை வந்து சைனா தரேன் இருக்காங்க. இதை நிறுத்தி வச்சிருந்தாங்க, தரவுன்னு இருக்காங்க. நம்ம விவசாயிகளுக்கு இது பிரோஜனமாக இருக்கும், கம்மியான விலைக்கு வரும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த டாடா மஹிந்திரா எல்லாருமே இன்னைக்கு ஈவி ரேஸில் ஓடிட்டு இருக்காங்களே, அதுக்கு தேவையான சில பேட்டரிஸ்க்கு தேவையான மினரல்ஸு, சில ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைனாவில் இருக்குது. அது நம்மளுக்கு ஆக்சஸே கிடையாது. கிட்டத்தட்ட வேர்ல்டில் இருக்க எல்லா ஈவியுமே வந்து சைனா மேலே டிபெண்ட்டாக தான் இருக்காங்க. நம்மளுக்கு பெருசாக அதை கொடுக்குறதுல வந்து இப்போ கூட பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதையுமே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறோம், உங்கள் ஊரில் ஈவி இண்டஸ்ட்ரி வளரட்டும், அதையும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க சைனா. அண்ட் இதெல்லாம் நீங்கள் கேட்குறப்போ ஒரு முக்கியமான விஷயம் யோசிப்பீங்க, நம்ம சைனா வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே தவிர நம்ம அவங்ககிட்ட என்ன கொடுக்க போகிறோம், அவங்க என்ன வாங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிரச்சனை இருக்குது. நம்ம அவங்ககிட்ட கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட பெருசாக எதுவும் இல்லை. இதான் யதார்த்தமான ஒரு உண்மை. வி ஆர் ஸோ டிபெண்ட் ஆன் சைனா ஃபார் குட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ். நம்மகிட்டேருந்து அவங்களுக்கு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான விஷயம். இன்ஃபேக்ட் ட்ரேட் டெபிசிட்டே பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் நம்ம சைனாக்கு அனுப்புகிறோம். காரணம் என்ன, சைனா ஒரு ஃபேக்ட்ரி. சைனா தான் உலகத்தோட ஃபேக்ட்ரி. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளோட கம்மியாக பண்ணிவிடுவான். திருப்பூரில் டிஷர்ட் அடிச்சோன்னா அதை விட கம்மியாக சைனாவில் டிஷர்ட் அடிச்சிருவாங்க. நீங்கள் என்ன யோசிச்சிங்கனாலும் இந்தியா வந்து சைனாவுக்கு ப்ராடக்ட்ஸாக கொடுக்குறதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு பயங்கரமான ஆயுதம் இருக்குது, சாஃப்ட்வேர். இன்னைக்கு சைனாவில் சாஃப்ட்வேர், நம்ம சாஃப்ட்வேர் தானே அமெரிக்காவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆயுதமாக. ட்ரம்ப் வந்து என்னதான் டேக்ஸை வந்து குட்ஸ் மேலே போட்டாலும் சாஃப்ட்வேர் மேலே போட முடியல பாருங்க. உலகத்தோட சாஃப்ட்வேர் ஹப்பே வந்து இந்தியா தான். எப்படி சைனா ஃபேக்டரியோ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஹப் சைனானா, சாஃப்ட்வேர் ஹப் இந்தியா. நம்ம சைனாக்கு சாஃப்ட்வேர் எழுத ஆரம்பிக்கலாம். கோடிங்லலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம், அவங்களோட லாங்குவேஜில் பிரச்சனை இருக்கலாம். பட் இது ஒரு சம ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற யாரும் அவங்க ஸ்டார்ட் அப்லாம் வச்சிருந்தீங்கன்னா சைனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இட் இஸ் அ மார்க்கெட் வெயிட்டிங் டு பூம். ஓகேவா? அது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம எடுத்துட்டு எவ்வளோ நாள் ஸ்கேல் பண்ணிக்கலாம், அது நம்ம கையில் இருக்குது. நம்ம யார் பண்ணுறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா முக்கியமான தலைவர்களும், பிரேசிலியன் தலைவர், ரஷ்யன் தலைவர், சவுத் ஆப்பிரிக்கன் தலைவர், சைனீஸ் தலைவர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்தியாவுக்கு வர போறாங்கன்னு சொன்னிய மதன். அது என்ன மேட்டர்னு கேட்டீங்கன்னா, பிரிக்ஸ் 2026 அடுத்த வருஷம். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த வருஷம் பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் 2025 என்னங்க இன்னும் மின்னல் வேகத்தில் ஓடிட்டு இருக்குது. ஸோ 2026 இன்னும் கொஞ்சம் மாசத்துல வந்துடும். 2026 வந்து பிரிக்ஸ் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவர்களும், அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான தலைவரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரோ அமெரிக்கன் லீடர்ஸ் கிடையாது, ஆன்டி அமெரிக்கன் லீடர்ஸ் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் ஒன்று சேர போகிறாங்க. இது விஷுவலா, ஆப்டிக்கலா, இது ஒரு மெசேஜாக உலகத்துக்கு எவ்வளோ பெரிய மெசேஜாக இந்தியா கொடுக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க மட்டும் தான் கமெண்ட் செக்ஷன் இனிமேல் பார்த்தா புரியும். ஏன்னா எல்லாரும் இதை பற்றி தான் கமெண்ட் பண்ண போறீங்க. பிரிக்ஸ் வந்து இந்தியாவில் நடக்க போகுது. ஓகேவா? இதுக்குன்னு ஒரு ஊரை செலக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அந்த ஊரில் தான் வந்து அல்டிமேட் மீட்டிங் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடத்துவாங்க. இந்தியாவில் பிரிக்ஸ் மாநாடு நடக்குதுனால் அது எந்த ஊரில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எதனால் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிரிக்ஸ் 2026 ஒரு ஊரை சஜஸ்ட் பண்ணுங்க. சொல்ல முடியாதுங்க, எல்லா இடத்துலையும் தமிழ் ஆட்கள் இருக்காங்க. நான் ரேண்டமாக ஏதாவது ஒரு நாட்டுக்கு எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்போ அங்கே இருக்கிற ரொம்ப பதவியில் இருக்கிறவங்க ஒரு தமிழ் ஆளாக இருப்பாங்க. எப்படி நம்ம ஆட்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்கன்னு தெரியல. இங்கே இருக்க பிரிக்ஸ் சிட்டி சஜஷன் வந்து மேபி கவர்மெண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தமிழ் ஆள் பார்த்து கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ல. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆர் நீங்கள் மேக் பண்ணுற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு இன்னும் கொஞ்சம் மாதத்தில் ரியல் லைஃப்பில் நம்மளுக்கு தெரியும். பிரிக்ஸ் 2026 எங்கே நடக்கணும், இந்தியாவில் எந்த இந்தியன் சிட்டியில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற எல்லா விஷயமும் நீங்கள் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.